கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய யுத்தத்தில் நீங்கள் தனி ஆள் அல்ல. உங்களோடு ஒரு சேனை தலைவர் கூட இருக்கிறார். வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. ஆமோஸ் 4வது அதிகாரம் 13. இந்த வசனத்துல கர்த்தருடைய நாமம் என்ன என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்மளுடைய கர்த்தருடைய நாமம் என்னன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். வேதத்துல கர்த்தருடைய வலது பக்கத்துல சர்வ சேனைகளும் தேவதூதர்களும் பரிசுத்தவான்களும் எல்லாரும் அவருடைய வலது பக்கத்துல நிற்கிறார்களாம். கர்த்தர் அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய ஆளுமைய வல்லமையை இந்த வசனம் காண்பிக்குது. அதனாலதான் அவரை பற்றின வசனத்துல சேனைகளின் கர்த்தராகிய தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரிடத்துல சேனைகள் திரளாய் காணப்படுகிறது. ஏன் அவர்கிட்ட சேனைகள் இருக்கு அப்படின்னா, அவர் மனுஷர்களுக்கு உதவி செய்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக சோதனைகளை சந்திச்சாங்க, போர்களை செஞ்சுட்டாங்க. கர்த்தர் அவர்களோடாக நின்று அவர்களுடைய யுத்தத்தை கர்த்தர் தாமே நடத்தினார். அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கஷ்டங்கள் வந்ததோ, போர்கள் வந்ததோ, தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். சேனைகளின் தேவனாக அவர்களுக்கு முன்பதாக சென்றார். இன்றைக்குங்க அவங்களுக்கு மட்டும்தான் செய்வாரா அப்படின்னா இல்லை. நம்மளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டங்கள், சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சோதனைகளை போராட்டங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த யுத்த களத்துல போராட வேண்டியது காணப்படுது. அந்த யுத்தத்துல நீங்க தனி ஆள் இல்லைங்க, உங்களோடு கூட யார் இருக்காங்கன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுடைய யுத்தங்கள் அவரே நடத்துகிறார். சில யுத்தங்களை நீங்கள் நடத்தும்படி உங்களை பயிற்றுவிக்கிறார். உங்களுடைய யுத்தத்திற்கு முன்பதாக சேனை தலைவராய் அவர் முன் செல்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எதற்குமே பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய நாமத்தினால நான் ஜெயம் எடுப்பேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய யுத்தங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும். இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெயம் எடுக்கணும். கர்த்தர் தான் நம்மளுடைய சேனைகளின் தலைவர். பிரைஸ் தி லார்ட்.